இஸ்லாம் இனிய மார்க்கம் என்கிற இனிமையான ஒரு நிகழ்வுக்கு வந்ததிலே மிக பெருமைப்படுகிறேன். எனது பெயர் கே ரவிச்சந்திரன், திருவாரூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு கேள்வி பதில்களிலே கலந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுதிலிருந்து தொடர்ந்து எப்போது நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் வந்தாலும் ஐயாவோட நிகழ்ச்சி பார்ப்பேன். மிக சிறப்பா இருக்கு. அதாவது ஒரு மார்க்கத்தில் சந்தேகங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, அதுவும் மற்ற மதத்தோருக்கு முன்னுரிமை கொடுத்து, எந்த விதமான கேள்வியை முன்கூட்டி தெரிவிக்காம பதில் சொல்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நான் பல்வேறு கூட்டங்களை கலந்திருக்கேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இந்த நிகழ்வுல இன்னைக்கு முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இஸ்லாத்துல தலாக் அப்படிங்கிற ஒரு மனமுறிவு சட்டம் இருக்குது. அந்த மனமுறிவு சட்டம் திரும்ப திரும்ப பல முறையில நடைமுறைப்படுத்தப்படுது. அது பெண்களுக்கோ ஆண்களுக்கோ அது ஒரு பெரிய ஒரு ஊக்குவித்தலை ஏற்படுத்தாதா? அது ஒரு குடும்பத்துல ஒரு திருமணங்கிறது பெரிய அளவுல பொருட்செலவுலையும் மற்ற அளவுலையும் அது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வா இருக்கு. அப்படிங்கிறது அது நாட்டோட பொருளாதாரத்தை அது கெடுக்காதா? எல்லா மதத்திலையும் எல்லா அமைப்புலையும் அந்த மாதிரி மனமுறிவுகள் இருந்தாலும் திரும்ப திரும்ப இஸ்லாத்துல மட்டும் அந்த ஒரு 7 முறையோ 9 முறையோ சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு இது தேவையா அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான சந்தேகம். கணவன் மனைவிக்கு மத்தியில இல்லற வாழ்க்கை சரியா அமையல் என்று சொன்னா மனைவிய கணவன் விவாகரத்து செய்யலாம் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தலாக் என்று அதை அரபில தலாக்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் விவாகரத்து. இந்த விவாகரத்துங்கிறது எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இஸ்லாத்தில் உள்ளதுக்கு மற்ற சமயங்களில் உள்ள விவாகரத்துக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, மற்ற சமயங்கள்ல நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நீங்க விவாகரத்து வாங்க முடியும். ஒரு இந்து இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு மனைவியை பிடிக்கல, நான் உன்னை விவாகரத்து செய்யறேன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன செய்யணும்? கோர்ட்டுக்கு போகணும். அதுக்குரிய காரணங்கள்லாம் எடுத்து சொல்லணும். நீதிமன்றம் என்ன செய்யும்? அந்த விவாகரத்தை ஏத்துக்கிட்டு ரத்து செய்யும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அப்ப வேற சமுதாயங்களுக்கு கோர்ட்ல போய் விவாகரத்து செய்யத்தான் செய்யறாங்க. விவாகரத்து நடக்காம எல்லாம் இல்ல. நமக்கு தெரிஞ்ச எவ்வளவு பிரபல நடிகர்கள் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் பேப்பர்ல வர்றதுனால அது தெரிகிறது. தினசரி நூற்றுக்கணக்கான விவாகரத்து வழக்குகள் பைசல் செய்யப்படுகின்றன. தினசரி நூற்றுக்கணக்கான தம்பதிகள் பிரிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இந்த விவாகரத்தை கோர்ட்டுக்கு போக தேவையில்லை, சம்பந்தப்பட்டவங்களே முடிச்சுக்கலாம் சொல்லுது. வித்தியாசம் என்ன தெரியுமா? எல்லாரும் தான் விவாகரத்து செய்யறாங்க. மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க கோர்ட்ல போய் செய்யறத இஸ்லாம் கோர்ட்ல போய் செய்ய வேண்டியது இல்ல, உங்களுக்குள்ளதான கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்களே அதை முடிச்சுக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த உரிமையை இஸ்லாம் ஆண்களுக்கும் கொடுத்திருக்கு, பெண்களுக்கும் கொடுத்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு புருஷனை பிடிக்கல, அவனோடவே வாழ்ந்து ஆவணும், இதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்றதை ஒத்துக்கல. ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு சந்தோஷமா வாழ்வதற்கு தான் கல்யாணம் பண்றாங்க. அந்த சந்தோஷத்தை ஒரு பெண் ஒருத்தன் மூலம் அடைய முடியல என்று சொன்னா அவனோடவே இருந்து அதை ஏங்கி சாவதை விட அதை பிரிந்து விட்டு அவளுக்கு தேவையான ஒரு வாழ்க்கையை சட்டப்பூர்வமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் பெண்ணுக்கும் இந்த உரிமையை கொடுத்திருக்கிறது, ஆணுக்கும் இந்த உரிமையை கொடுத்திருக்கிறது. இப்ப விவகாரம் என்னன்னு கேட்டா, நீதிமன்றத்தின் மூலம் செய்யப்படுற விவாகரத்து நன்மை தரக்கூடியதா அல்லது அவங்களாக செய்து கொள்ளக்கூடிய விவாகரத்து நன்மை தரக்கூடியதா? இதை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களே செய்து கொள்வதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுது. இஸ்லாம் அல்லாத வேற இந்தியாவுடைய சிவில் சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கோர்ட் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எது நன்மை அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு பேப்பர்ல பரட்டி பாருங்க, நியூஸ்களை பாருங்க, சமீபத்தில் அடிக்கிற பேப்பர்ல வரக்கூடிய செய்திகள்லாம் நீங்க எடுத்து பாருங்க. இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, பெண்கள் ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு, இந்த செய்தி நீங்க படிக்கிறீங்க பேப்பர்ல. ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா என்ன வரும்? ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. இளம்பெண் அவ இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்குது, 6 மாசமோ 1 வருஷமோ புருஷனோட வாழ்ந்திருக்கிறார். அவ தீ வைத்து கொல்லப்படுகிறாள். கொலை செஞ்சுட்டு
எப்படி நியூஸ் வருதுன்னு சொன்னா ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுன்னு வருது. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்ம நாட்டில் வெடிக்கிற ஸ்டவ்வா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இல்ல. ஸ்டவ்னா திரி வச்சு மண்ணெண்ணெய் ஊத்தி எரிப்பாங்க, அது வெடிக்காது. அல்லது கேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, அது வெடிச்சா இவன் மட்டும் தனியா சாக மாட்டான், ஊடே எரிஞ்சு காலியா போயிடும். அப்படி எதுவும் வெடிச்ச மாதிரி தெரியல. எந்த ஸ்டவ் வெடிக்கும்? இந்த காத்தடிச்சு எரிப்பாங்கல்ல பம்பு ஸ்டவ், அதுதான் வெடிக்கும். மற்ற ஸ்டவ்லாம் வெடிக்காது. அந்த ஸ்டவ் தான் பெண்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆம்பளை அதை செஞ்சு கொடுக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால ஒரு காலத்துல யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி காத்தடிச்சு செய்யக்கூடிய ஸ்டவ்ல காத்து அதிகமா போச்சுன்னு சொன்னா பிரஷர் தாங்க முடியாம அது வெடிச்சு போயிருங்க. அப்ப இதை யூஸ் பண்ணா தான் ஸ்டவ் வெடிக்கணும். ஆனால் திரி ஸ்டவ் வெடிக்கிறது, ஸ்டவ் இல்லாத வீடுகள்ல கூட ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுற ஸ்டவ் அந்த வீட்டுல இல்ல. ஆனால் அங்க என்ன வருது? ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. இது என்ன மேட்டர்னு பார்த்தா கடைசியில் நாடாளுமன்றத்தில் ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கணவனுக்கு பிடிக்காத மனைவிமார்கள் கணவனின் குடும்பத்தாரால் கொல்லப்படுகிறார்கள். அதுதான் ஸ்டவ் வெடிக்கிறது. 1-2 வழக்குகளை தவிர எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க செய்யற கொலை தான். அது நிரூபிக்க இயலாது. வீட்டுக்குள்ள நடக்கும் பொழுது விட்னஸ் இருக்காது, சாட்சி இருக்காது. பெண்கள்கிட்ட சமையல் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கிறது. அதனால தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா சமைக்கும் போது தீப்பிடிச்சிருச்சுன்னு சொல்லிடலாம். அப்படிங்கிற மாதிரி செய்யப்படுகிறது என்று நாடாளுமன்றத்திலேயே இது ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்தார்கள். அப்ப என்ன இதில் நமக்கு விளங்குறது? கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்க, மனைவியை இவனுக்கு பிடிக்கலன்னு என்ன செய்யறான்? அதை ரத்து செய்ய நினைக்கிறான். ரத்து செய்ய நினைச்சா கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனா 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் வரைக்கும் இவன் மனைவியா இருக்க மாட்டா. ஆனா அவனுக்கு தேவை இருக்கிறது, அவனுக்கு ஆசை இருக்கிறது, அவனுக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு சுகம் தேவைப்படுது. மனைவிக்கு எதிராக விவாகரத்து வழக்கு போட்டுட்டா அவளோட சேர முடியுமா? சேர முடியாது. அவன் என்ன செய்யணும்? இன்னொரு கல்யாணம் பண்றதா இருந்தால் 4 வருஷம் 5 வருஷம் தீர்ப்பு போடுற வரைக்கும், தீர்ப்பு போடுற மாதிரி கல்யாணம் பண்ணா 2 கல்யாணம் பண்ணாங்கிற மேட்டோட வந்துடும். அப்ப இவன் என்ன செய்ய வேண்டி இருக்குது? 4 வருஷம் 5 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டி இருக்கு. இவன் யோசிக்கிறான், நம்ம எது கோர்ட்டுக்கு போவானே, ஈஸியா மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்தி விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டான்னா அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடறான். அப்ப விவாகரத்தினால பெண்கள் பாதிக்கப்படுறது உண்மை. அதை விட இந்த மாதிரி கொல்லப்படுறதுனால ஏற்படுற பாதிப்பு கடுமையானதா இல்லையா? உசுரோட வாட்சி இருப்பாங்களா இல்லையா? இவனுக்கு லேசாக கணவனை மனைவி விவாகரத்து செய்யற வழி இருந்தா கொல்லுவானா? உசுரோட வாட்சி இருப்பாளா இல்லையா? அப்ப இது ஒரு நம்ம பார்க்கிறோம், விவாகரத்து கொடுமை, அது எந்த டவுட்டும் கிடையாது. அதை விட பெரிய கொடுமையை தடுப்பதற்கு இந்த சின்ன கொடுமையை அனுமதிச்சா ஆகணும். இது அனுமதி. அதனால முஸ்லீம் பெண்கள் ஸ்டவ் அடித்து சாவுறது கிடையாது. முஸ்லீம் பெண்கள் எங்கேயாவது எந்த வீட்டிலேயாவது இதுவரைக்கும் நடந்த வழக்குகள்ல பேப்பர் செய்தியில ஸ்டவ் அடித்து பாத்திமா சாவு, ஆயிஷா சாவுன்னு வரவே காணாம். ஏன்? முஸ்லீம் சமுதாயத்தில் பிடிக்கல என்று சொன்னா அவங்க விவாகரத்து பண்ணி நீ வேற கல்யாணம் பண்ணிட்டு நீ போ, நான் எனக்கு பிடிச்சவன் நான் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி உசுரோட வாட்சி வாழ்றாங்க. உசுரோட வாழ்றதுனால இசுவா தெரிகிறது. எதனால இசுவா தெரியுது? வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல, பாத்தீங்களான்னு காட்டலாம், போய் சேர்ந்ததை கொண்டு காட்ட இயலாது. அதனால இது ஒரு கொடுமையா சித்தரிக்கப்படுதே தவிர இதை விட ஒரு பெரிய கொடுமையை, ஒரு பெரிய தப்பை தடுப்பதற்கு ஒரு சின்ன தப்பை அனுமதித்தல் என்பது அறிவுபூர்வமான எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை. இது ஆம்பளை சைடுல நடக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க, பொம்பளை சைடுல இப்ப ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்ச நாளா பேப்பர்ல வர செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கள்ள காதலனோடு சேர்ந்து கொண்டு புருஷனை பொண்டாட்டி கொலை பண்றான். புருஷன் இருக்கிறான், அவனோட வாழ்றா, அவனுக்கு அவனால் இந்த பெண்ணுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியல. எதுக்காக கல்யாணம் பண்றாங்களோ அதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. அப்ப இவன் என்ன நினைக்கிறா? இவனோட வாழ்ந்தா நமக்கு சந்தோஷம் கிடைக்காதுன்னு நினைக்கிறான். அப்ப என்ன கோர்ட்டுக்கு போறான்னு வைங்க, நாளைக்கே தீர்ப்பு கிடைக்கும். 4 வருஷமோ 10 வருஷமோ கோர்ட் என்ன செய்வாங்க? சிவில் கோர்ட்ல இருந்து இழுப்பாங்க. அப்புறமே என்ன ஆகும்? அது வரைக்கும் இவளுக்கு அந்த உடலுக்கு ஒரு சுகம் தேவைப்படுது. கல்யாணங்கிறது சந்தோஷத்தானுங்க கல்யாணம் பண்றாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த சந்தோஷம் தேவை இருக்கிறது. அப்ப அந்த சந்தோஷம் புருஷன் மூலம் கிடைக்கலங்கும் பொழுது வேற ஒருத்தனை அவள் நாடுகிறாள். நாடும் பொழுது இந்த புருஷன் அதுக்கு இடைஞ்சலா வந்துருவானோன்னு தெரியும் பொழுது